ஹாய் மக்களே, வணக்கம். குட் மார்னிங் எவ்ரிவன். இன்றைக்கி பாப்பாவோட லன்ச் மெனு, ஸ்நாக்ஸ் மெனு எல்லாம் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு லன்ச் மெனு பார்த்துடலாம். இன்றைக்கி அவளுக்கு சேமியா பண்ணி கொடுத்து கொஞ்சம் கேரட்டும் பட்டாணியும் போட்டு, ஆக்சுவலாக நூடுல்ஸ் கேட்டால் நான் சேமியா பண்ணி கொடுத்து இதுதான் நூடுல்ஸ்னு சொல்லி ஏமாற்றி அனுப்பி வச்சுருக்கேன். கொஞ்சம் சாஸும் கொடுத்து விட்டேன். சைட் டிஷ்க்கு வடை பண்ணியிருந்தேன், கொஞ்சம் வடையை பிச்சு போட்டிருக்கு. நூடுல்ஸ்க்கு சாஸ் எங்கே, சாஸ் கண்டிப்பாக வேணும்னு கேட்டு ஒரு பாக்ஸில் சாஸும் வச்சாச்சு. அடுத்து அவளுக்கு பிடிச்ச மாம்பழம் கொஞ்சம் பேக் பண்ணியிருக்கேன். அதோட அவங்க அண்ணனுக்கு லெமன் ரைஸ் செஞ்சேன். அதை பார்த்து அதுவும் கொஞ்சம் வைங்க, லெமன் ரைஸ் வேணும் அப்படின்னு கேட்டால், அதனால் லெமன் ரைஸும் கொஞ்சம் வச்சாச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி அவளோட லன்ச் மெனு. லெமன் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வாழைக்காய் தேங்காய் வறுவல் வறுத்துருந்தேன். அதுலேயும் ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். மேலே இருக்க அந்த மசாலாலாம் எடுத்துகிட்டு வெறும் வாழைக்காய் மட்டும் பேக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அவளுடைய லன்ச் மெனு இது தான். லெமன் ரைஸ் சாப்பிட்டு வந்தாலும் சரி, இல்லை நூடுல்ஸ் சாப்பிட்டு வந்தாலும் சரி, எனக்கு சந்தோஷம்தான். வாங்க சேமியா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அன்றைக்கி உப்புமா மாதிரி தான் பண்ணேன், தக்காளி போடலை. ஃபஸ்ட்டு சேமியா லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு, தண்ணி கொதிச்சதும் அதில் சால்ட்டு கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துட்டு இந்த வறுத்த சேமியாவை போட்டு வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். சேமியாவில் இருக்க தண்ணி வடிகட்டும், அதுக்குள்ளே நம்ம சேமியா தாளித்து விட்டுடலாம். பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு அரை வெங்காயம் வெட்டி போட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலாவும் போட்டு வதக்கிட்டேன். அது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வரணும் வெங்காயம், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கூடவே கொஞ்சமாக நறுக்கின கேரட்டும் கொஞ்சமாக பச்சை பட்டாணி ஃப்ரோசன் பீஸும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். கேரட்டும் பட்டாணியும் கொஞ்சம் வதங்கிடுச்சு. காரத்துக்கு மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கல, பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கேரட் பட்டாணி நல்லா வெந்த உடனே வேக வச்சு வடித்து வச்சுருக்கிற சேமியாவை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சேமியா பாத் ரெடி ஆகிடுச்சு. இதைத்தான் நான் அவளுக்கு மேகின்னு சொல்லி இன்றைக்கி கொடுத்துருக்கேன். யூஸ்வலாகவே அவள் சேமியான்னு சொல்லவே மாட்டாள் சின்ன வயசுலேருந்தே. எப்போ இதை செஞ்சு கொடுத்தாலும், இல்லை காய்கறியே போடாமல் செஞ்சு கொடுத்தாலும் அவள் மேகி நூடுல்ஸ்ன்னு தான் சொல்லுவாள். சேமியா உடையாமல் பார்த்து கிளறிக்கலாம். எண்ணெய் மட்டும் கரெக்டாக பார்த்து ஊற்றணும். எண்ணெய் கம்மியாக இருந்துச்சுன்னா மத்தியானம் சாப்பிடும்போது ரொம்ப ட்ரை ஆகிடும். கிளறி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் 2 ஸ்பூன் நெய் விட்டு கிளறிட்டிங்கன்னா குழந்தைங்க மத்தியானம் சாப்பிடும்போது ரொம்ப ட்ரையாக இருக்காது. அவ்வளோதான், சேமியா பாத் ரெடி ஆகிடுச்சு. அதாவது என் பொண்ணுக்கு இதான் நூடுல்ஸு. அடுத்து அவளுக்கு ஸ்நாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணான்னு பார்த்துடலாம். இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு அவளுக்கு ப்ரெட் அண்ட் ஜாம் வச்சு கொடுத்துருக்கேன். இன்றைக்கி அவளே கேட்டாள், எனக்கு ப்ரெட் அண்ட் ஜாம் வேணும். அவளுக்கு இந்த ஜாம் ரொம்ப பிடிக்கும். லயனில் டேட்ஸ் வித் மேங்கோ ரெண்டும் கலந்து வந்திருக்கு. இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கு, இந்த டேஸ்ட்டும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் இன்றைக்கி அவள் கேட்டபடி ப்ரெட் அண்ட் ஜாம் வச்சு கொடுத்தாச்சு. இது மட்டும்தான் அவளுக்கு ஸ்நாக்ஸுக்கும் லஞ்சுக்கும் நடுவில் மிஞ்சி போனால் ஒரு 1.25 மணி நேரம் தான் டிஃப்ரென்ஸ். அதனால் ஸ்நாக்ஸ் கம்மியாக கொடுத்துருக்கேன். 10:30க்கு ஸ்நாக்ஸ் முடிஞ்சிடும். அதோட 11:50க்கு அவளுக்கு லன்ச் டைம் ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்நாக்ஸ் கம்மியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பையனுக்கு என்ன லஞ்ச் கட்டியிருக்கேன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி அவனுக்கு லெமன் ரைஸ் கட்டியிருக்கேன். லெமன் ரைஸ்க்கு தொட்டுக்க வாழைக்காய் தேங்காய் வறுவல், அதோட கொஞ்சம் மசால் வடை. இன்றைக்கி அவருடைய லஞ்ச் மெனு இது தான். நிறைய பேர் வாழைக்காய் தேங்காய் வறுவல் ரெசிபி கேட்டுகிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி வீடியோ எடுத்து போட்டுட்டேன். அதோட கொஞ்சம் மசால் வடையும் பண்ணினேன். இன்றைக்கி அவனுடைய லஞ்ச் மெனு இது தான். வாங்க வாழைக்காய் தேங்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் தண்ணி வச்சுப்போம் வாழைக்காய் வேக வைக்கிறதுக்கு. தண்ணியில் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி வாழைக்காவை வெட்டி போட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன், ரவுண்டாக வெட்டி போட்டாச்சு. ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் வெட்டிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்தாச்சு. ஒரு நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறோம் இல்லையா, அதனால் 1 நிமிஷம் போதும். இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு பச்சை தண்ணியில் கழுவி எடுத்து வச்சிடலாம். இப்போ வாழைக்காய் தேங்காய் வறுவலுக்கு தேவையான மசாலா அரைக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். 2 சின்ன ஸ்பூனில் சோம்பு சேர்த்துருக்கேன். அதோட அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, அதோட 6 சின்ன வெங்காயம், அதோட 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். காஷ்மீரி சில்லி கலருக்கு, குழம்பு மிளகாத்தூள் சேர்த்தா தான் நம்மளுக்கு அந்த மசாலா வாழைக்காயில் ஒட்டும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக்காக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். நல்லா மையாக தள்ளி விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ எந்த அளவுக்கு மையாக அரைச்சிருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு மையாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த பேஸ்ட்டை வாழைக்காயில் சேர்த்து நல்லா பரட்டி ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். உப்பு பார்த்துக்கோங்க, மசாலாலையும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், நம்மளுக்கு வாழைக்காலையும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். தேங்காயில் நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது வாழைக்காவோட ஒட்டாது. அதனால் பார்த்து தண்ணி ஊற்றி அரைங்க. 10 நிமிஷம் கேப்பில் மசால் வடைக்கும் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ 2த்தையும் ஒன்றாவே செஞ்சிடலாம். வாழைக்காவை ஒன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துப்போம். தோசைக்கல்லில் போட்டு பொரிச்சு எடுத்தால் நம்மளுக்கு அந்த மசாலா ரொம்ப உதிர்ந்து போகாது எண்ணெயில். வாழைக்காவை வறுக்க எண்ணெயில் போட்டாச்சு. அது வறுப்பட்டுருக்க டைமில் நம்ம மசால் வடைக்கு தட்டி எண்ணெயில் போட்டுடலாம்.
ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. வாழைக்காவை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுப்படணும் தேங்காய். ரொம்ப நேரம் விட்டோம்னா தேங்காய் கருகிடும். வடையும் பொரிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே அடுத்த பேட்ச் போட்டுடலாம் வடையை. 2வது பேட்ச் வடை தட்டி போட்டாச்சு. வாழைக்காய் நல்லா வறுப்பட்டுருச்சு. ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அப்படி வைக்கும்போது எண்ணெய் நல்லா வடிஞ்சிரும். அடுத்த பேட்சும் வாழைக்காய் போட்டுட்டு எண்ணெய் வடிஞ்ச வாழைக்காவை தட்டில் எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான், வாழைக்காய் தேங்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. மசால் வடையும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி லஞ்ச் மெனு ஸ்நாக்ஸ் மெனு ரெசிபியோட பார்த்தாச்சு. நாளைக்கு மெனுவோட ரெசிபியோட சந்திக்கலாம். பாய்.